பேரை காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்கறது வந்து சட்டப்பூர்வமானது அல்லன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. அவர் ஏன் அந்த மாதிரி கேட்கிறாருங்கிறது புரியல. இப்போ பாஜக இங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி, பெரிய கட்சி, அவங்கள வந்து ஃப்ளோரில் போய் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு தான் சொல்லணுமே தவிர முன்கூட்டியே என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது இதுவரையிலும் அப்படி மரபு இல்லைங்கிறது தான். நேற்று வந்த தகவல் படி திமுக அதிமுக ஒண்ணா இணைந்து ஒரு தகவல் வந்தது சார், அது உண்மையா? அது என்னன்னு நமக்கு தெரியும். பாஜக தான் தாவேகாவையும் விஜயும் அவங்கள கையாள விரும்புறாங்கிறத நீங்க நம்புவதா சொல்றீங்க. ஸ்டில் அந்த ஹோப்ல அந்த இதுல இருக்கீங்களா? இல்ல, அவரை கையாளுறாங்களோ அல்லது தமிழ்நாட்டு அரசியலை கையாளுறாங்களோ ஏதோ ஒரு வகையில பாஜக தலையீடு செய்து கொண்டே இருக்கிறது. கவர்னருடைய நடவடிக்கைகள் அது உறுதிப்படுத்துகிறது. இப்போ கவர்னர் மூலமா ஒரு நெருக்கடி கொடுக்கறதும் அது ஒரு அரசியலமைப்புக்கு எதிரானதுதானே பார்க்க வேண்டியது. கட்டாயமா அவர் வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவு பெற்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருப்பது, இதுவெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆத்திரத்தை மூட்டியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால விஜய்க்கு வந்து இந்த மாதிரியான நெருக்கடியை தருகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய முடிவு நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஆமா, நாளைக்கு. இன்னும் நாங்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல என்னைக்கு கூட்டம். அந்த கூட்டத்துல தான் முடிவு பண்ணுவோம். நாளைக்கு இன்னும் அறிவிக்கல. ஆனா என்றைக்கு கூட்டம் நடக்குதோ Have you decided to support TVK? What was decided, sir? What was decided regarding? நீங்க ஒரு சந்திப்பு நடத்திருக்கீங்க. என்ன சந்திப்பு அப்படின்னு முக்கியமான நேரம் இது ஒரு அரசியல் சூழல் மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். நம்ம கூட்டணியில தானே இருக்கிறோம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. தமிழக வெற்றி கழகம் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. 2வது முறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் உயர்நிலைக்குள்ள முடிவெடுப்போம்னு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நாளைக்கு பேசி முடிக்கிறாங்க. அவங்க முடிவை ஒட்டி நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். அதுதான் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு சார், நம்ம போற மாதிரி இருக்குமா? எது என்ன மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ரொம்ப நீண்ட காலமா பயணிக்கிறீங்க. உடனடியாகவும் வெளியே அப்ரப்டா வர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சோ இன்னைக்கு சிஎம் பாக்குறீங்க 2வது முறையா. ஆமா, அது நம்ம எப்படி எலெக்ஷன் முடிவுகளை பத்தி பேசுறோம். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தமிழக நாங்க உயர்நிலைக்கு உள்ள முடிவு பண்ணி தான் சொல்லுவோம். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இன்னொன்னு இருக்கு, மேஜர் டிசிஷன் எடுக்க முடியாது. இல்ல ஒரு தனி கட்சியா அவங்க அதிகாரி இடங்களை பெற்றிருக்காங்க. ஆனா கவர்னர் அவரை ஆட்சேபிக்க அழைக்கலங்கிறது எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? கவர்னர் வந்து முன்கூட்டியே வந்து 118 பேரை காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்கறது வந்து சட்டப்பூர்வமானது அல்லன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. அவர் ஏன் அந்த மாதிரி கேட்கிறாருங்கிறது புரியல. இப்போ பாஜக இங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி, பெரிய கட்சி, அவங்கள வந்து ஃப்ளோரில் போய் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு தான் சொல்லணுமே தவிர முன்கூட்டியே என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது இதுவரையிலும் அப்படி மரபு இல்லைங்கிறது தான். நேற்று வந்த தகவல் படி திமுக அதிமுக ஒண்ணா இணைந்து ஒரு தகவல் வந்தது சார், அது உண்மையா? அது என்னன்னு நமக்கு தெரியும். பாஜக தான் தாவேகாவையும் விஜயும் அவங்கள கையாள விரும்புறாங்கிறத நீங்க நம்புவதா சொல்றீங்க. ஸ்டில் அந்த ஹோப்ல அந்த இதுல இருக்கீங்களா? இல்ல, அவரை கையாளுறாங்களோ அல்லது தமிழ்நாட்டு அரசியலை கையாளுறாங்களோ ஏதோ ஒரு வகையில பாஜக தலையீடு செய்து கொண்டே இருக்கிறது. கவர்னருடைய நடவடிக்கைகள் அது உறுதிப்படுத்துகிறது. இப்போ கவர்னர் மூலமா ஒரு நெருக்கடி கொடுக்கறதும் அது ஒரு அரசியலமைப்புக்கு எதிரானதுதானே பார்க்க வேண்டியது. கட்டாயமா அவர் வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவு பெற்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருப்பது, இதுவெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆத்திரத்தை மூட்டியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால விஜய்க்கு வந்து இந்த மாதிரியான நெருக்கடியை தருகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய முடிவு நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஆமா, நாளைக்கு. இன்னும் நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல என்னைக்கு கூட்டம். அந்த கூட்டத்துல தான் முடிவு பண்ணுவோம். நாளைக்கு இன்னும் அறிவிக்கல. ஆனா என்றைக்கு கூட்டம் நடக்குதோ Have you decided to support TVK? What was decided, sir? மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். நம்ம கூட்டணியில தானே இருக்கிறோம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. தமிழக வெற்றி கழகம் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. 2வது முறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் உயர்நிலைக்குள்ள முடிவெடுப்போம்னு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நாளைக்கு பேசி முடிக்கிறாங்க.
அவங்க முடிவை கொட்டி நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். அதுதான் நம்ம ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு சார், நம்ம போற மாதிரி இருக்குமா? எது என்ன மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ரொம்ப நீண்ட காலமா பயணிக்கிறீங்க. ஆமா உடனடியாகவும் வெளியே அப்ரப்டா வர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சோ இன்னைக்கு சிஎம் பாக்குறீங்க 2வது முறையா. ஆமா, அதை நம்ம எப்படி எலெக்ஷன் முடிவுகளை பத்தி பேசுறோம். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? எங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தமிழக நாங்க உயர்நிலைக்கு உள்ள முடிவு பண்ணி தான் சொல்லுவோம். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இல்ல இன்னொன்னு இருக்கு, இப்போ மேஜர் டிசிஷன் எடுக்க முடியாது. இல்ல ஒரு தனி கட்சியா அவங்க அதிகாரி இடங்களை பெற்றிருக்காங்க. ஆனா கவர்னர் அவரை ஆட்சேபிக்க அழைக்கலங்கிறது எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? இல்ல, கவர்னர் வந்து முன்கூட்டியே வந்து 118 பேரை காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்கறது வந்து சட்டப்பூர்வமானது அல்லன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. அவர் ஏன் அந்த மாதிரி கேட்கிறாருங்கிறது புரியல. இப்போ பாஜக இங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி, பெரிய கட்சி, அவங்கள வந்து ஃப்ளோரில் போய் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு தான் சொல்லணுமே தவிர முன்கூட்டியே இந்த காட்டுங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது இதுவரையிலும் அப்படி மரபு இல்லைங்கிறது தான். நேற்று வந்த தகவல் படி திமுக அதிமுக ஒண்ணா இணைந்து ஒரு தகவல் வந்தது சார், அது உண்மையா? அது என்னன்னு நமக்கு தெரியும். பாஜக தான் தாவேகாவையும் விஜயும் அவங்கள கையாள விரும்புறாங்கிறத நீங்க நம்புவதா சொல்றீங்க. ஸ்டில் அந்த ஹோப்ல அந்த இதுல இருக்கீங்களா? இல்ல, அவரை கையாளுறாங்களோ அல்லது தமிழ்நாட்டு அரசியலை கையாளுறாங்களோ ஏதோ ஒரு வகையில் பாஜக தலையீடு செய்து கொண்டே இருக்கிறது. கவர்னருடைய நடவடிக்கைகள் அது உறுதிப்படுத்துகிறது. கவர்னர் கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தில் பேசிக்கலாம். இல்ல இந்த சந்திப்பு என்ன பேசினாரு? ஒரு நட்பு முறையில் தான், நட்பு முறையில். So just friendly. Is it on the Yes. Just no. Okay. Tomorrow morning we will. Tomorrow morning, sir. Tomorrow morning. Yes. Just no. Okay. Tomorrow morning we will. Tomorrow morning, sir. Tomorrow morning. Is it on the Yes. Just no. Okay. Tomorrow morning we will. Tomorrow morning, sir. Tomorrow morning. Is it on the Yes. Just no. Okay. Tomorrow morning we will. Tomorrow morning, sir. Tomorrow morning. Is it on the Yes. Just no. Okay. Tomorrow morning we will. Tomorrow morning, sir. Tomorrow morning. Is it on the Yes. நீங்க ஒரு சந்திப்பு நடத்திருக்கீங்க. என்ன சந்திப்பு? முக்கியமான நேரம் இது ஒரு அரசியல் சூழல். மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். நம்ம கூட்டணியில் தானே இருக்கிறோம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. தமிழக வெற்றி கழகம் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. 2வது முறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் உயர்நிலைக்கு உள்ள முடிவெடுப்போம்னு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நாளைக்கு பேசி முடிக்கிறாங்க. அவங்க முடிவை கொட்டி நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம்.